டாக்டர் என்னாச்சு? டாக்டர் ஒரு சின்ன ப்ராப்ளம். ஐயோ என்ன சொல்றீங்க? இங்க பாருங்கம்மா, பதட்டப்படாதீங்க. நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. திருவுக்கு தலையில அடிபட்டதுனால நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அதனால அவருக்கு 2 யூனிட் பிளட் அவசரமா தேவைப்படுது. ஆனா அவரோட பிளட் குரூப் ரொம்ப ரேர். ஏபி நெகட்டிவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்களும் சிட்டில இருக்கிற பிளட் பேங்க் எல்லாத்துலயும் செக் பண்ணிட்டோம். ஸ்டாக் இல்ல. ஐயோ இப்ப பிளட் கிடைச்சாதான் சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ண முடியும். என்ன டாக்டர் நீங்களே இப்படி சொல்றீங்க? உங்க நிலைமை புரியுதுமா? ஒரு டோனர் இருந்தாரு, ஆனா அவருக்கு இப்ப உடம்பு சரியில்லை. அதனால அவரால் பிளட் கொடுக்க முடியல. நாங்களும் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்க சைடுல இருந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்டு பாருமா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் செக் பண்ண சொல்றேன். மாமா, ஒரு எறும்புக்கு கூட என் புள்ள துரோகம் நினைக்க மாட்டான். அவனுக்கு இப்படி நடக்கணும். அம்பிகா கவலைப்படாதம்மா. திருவுக்கு கண்டிப்பா பிளட் கிடைக்குமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? கடவுளே, மகா திருவ பத்தின விஷயம் தெரிஞ்ச அதிர்ச்சியை தாங்க முடியாம நிக்கிறப்போ திருவுக்கு இப்படி ஆயிடுச்சு. கடவுளே, ஏன் இந்த குடும்பத்தை இப்படி சோதிக்கிற? திரு சீக்கிரம் சரியாகி நல்லபடியா வரணும். உனக்கு ரத்தம் கொடுத்து உன் உயிரை காப்பாத்தினது திருதான். இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அக்கா என்னம்மா? ஒரு நிமிஷம் என் கூட வாங்களேன், கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் மகா? அக்கா, அன்னைக்கு எனக்கு அடிபட்டப்போ அவர்தான் எனக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்தினாருன்னு நீங்க தானக்கா சொன்னீங்க? ஆமா. அப்படின்னா ஏன் பிளட் குரூப்பும் அவரோடதும் ஒன்னா தானே இருந்திருக்கும்? ஓ காட், ஆமா மகா, எனக்கு இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரவே இல்ல. தேங்க்யூ மகா, தேங்க்யூ சோ மச். நீ என் கூட வா, நம்ம உடனே போய் இந்த விஷயத்தை டாக்டர் கிட்ட சொல்லலாம். வாங்க.